ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಏಪ್ರಿಲ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತೆ தேவரு ಮಾಡಿದ್ದಾನೆ. நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வது தேவனுடைய கிருபை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ನಾವು ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಕೂಡ ಜೀವಿಸುವುದು ದೇವರ ಕೃಪೆ ಎಂದು ನಾವು ಭಾವಿಸಬೇಕು. 130வது சங்கீதத்தை என்னோடு கூட ತಿಳಿಸುங்கள். 130ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ನನ್ನೊಂದಿಗೆ ತೆರೆಯಿರಿ. அதுல 8 வசனங்கள் இருக்கிறது. அது 4 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். ಅದರಲ್ಲಿ 8 ವಚನಗಳಿದೆ. ಅದನ್ನು 4 ಭಾಗಗಳಾಗಿ ನಾವು ವಿಂಗಡಿಸಬಹುದು. முதல் 2 வசனங்கள் ஒரு பிரிவு, மூன்றாம் வசனம் ಮೊದಲನೇ 2 ವಚನ ಒಂದು ಭಾಗ, 3-4 ஒரு பிரிவு, 3-4 ಒಂದು ಭಾಗ, 5-6 ஒரு பிரிவு, 7-8 ஒரு 5-6 ಒಂದು ಭಾಗ, 7-8 ಒಂದು ಭಾಗ. இந்த சங்கீதம் ஒரு பாடல். அதாவது எருசலேமில் உள்ள மக்கள் அல்லது யூதா பட்டணத்துல நாசரேத்து, இப்படி எருசலேம் பக்கத்துல உள்ள ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா போவாங்க. ಇದು ಒಂದು ಪಾಠ. ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಒಂದು ಸಾರಿ ಯಹೂದ ಜನರೆಲ್ಲರೂ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. கல்வார் செப்பல்ல நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா போறோம் இல்லையா? ನಾವು ಕಲ್ವಾರಿ ಚಾಪಲ್ ಅಲ್ಲಿ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ಗೆ ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸರಿ ಖಂಡಿತ ಬರ್ತೀವಲ್ವಾ? அதே போல இங்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எருசலேமை நோக்கி செல்வதை பார்க்க முடியும். ಅದರಂತೆ ಒಂದು ಗುಂಪಾದ ಜನರು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அவங்க போகும்போது பாடல்களை பாடிக்கொண்டே போவார்கள். ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿಕೊಂಡೇ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅವರು. அது நீங்க 126ஆம் சங்கீதத்திலிருந்து இது வரைக்கும் நான் பார்க்கும்போது நிறைய பாடல்கள் பாடுவார். அதெல்லாம் பாட்டு, அந்த பாட்டை பாடிக்கிட்டே போவாங்க. ಇಲ್ಲಿ 126ನೇ ಕೀರ್ತನೆಯಿಂದ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅದೆಲ್ಲ ಒಂದು ಹಾಡಾಡ್ಕೊಂಡೇ ಅವ್ರು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. இந்த சங்கீதங்களை தாவீது எழுதினாரா இல்லை என்று நமக்கு தெரியாது. ಈ ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ದಾವಿದ ಬರೆದ್ರ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஒன்று தெரியும், இந்த சங்கீத யாத்திரை சங்கீதம் என்று சொல்ல முடியும். ಆದ್ರೆ ಒಂದು ಗೊತ್ತು, ಇದೊಂದು ಯಾತ್ರಾ ಗೀತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. முதல் 2 வசனங்கள் நம்ம படிக்கலாம். படிங்க ಕನ್ನಡத்துல. ಯೆಹೋವನೇ, ಜಲಗಾಧದಲ್ಲಿದ್ದು ನಿನ್ನನ್ನು ಕೂಗಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಕರ್ತನೇ, ನನ್ನ ಮೊರೆಯನ್ನು ಕೇಳು. ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿದೆರೆ. சங்கீதக்காரன் ஒரு ஆழத்திலிருந்து அல்லது ஒரு கிணற்றுக்குள்ள கடந்து என்னைய வெளியே எழுப்புங்க அப்படின்னு ஒரு கதறான். ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೀಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನನ್ನು ನೀನು ಒಂದು ಆಳದ ಸ್ಥಳದಿಂದ ಮೇಲೆತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா எனக்கு இந்த சத்தத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரே என்று அவனுடைய விண்ணப்பம் இருக்கிறது. ದೇವರೇ, ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಬೇಕು ದೇವರೇ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಭಿನ್ನಹ. சில டிவில சில நேரத்துல யானை கிணத்துக்குள்ள விழுந்துரும், மாடு கிணத்துக்குள்ள விழுந்துரும். அப்போ அதை அழகா ஃபயர் இன்ஜின் நாட்கள் அழகாக அதை எடுப்பார்கள். அதை நம்ம கண்கூட காட்சியாகும் பார்ப்போம். அழகா அது அந்த மிருகத்தை அழகா தூக்கி வெளியே கொண்டு வந்துருவாங்க. ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಟಿವಿಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಆನೆ ಒಂದು ಬಾವಿ ಒಳಗೆ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ, ಇನ್ನೇನೋ ಒಂದು ಬಾವಿ ಒಳಗೆ ಪ್ರಾಣಿಗೆ ಬಿದ್ದೋಗ್ತದೆ. ಆವಾಗ ಫೈರ್ ಇಂಜಿನ್ ಬಂದು ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಮೇಲೆ ಎತ್ತಾರೆ. ಅದನ್ನ ನಾವು ಬಹಳ ಸಂತೋಷದಿಂದ ಒಂದು ಕರುಣೆಯಿಂದ ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. 1000 யானைகளை விட அந்த யானைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். 1000 ಆನೆಗಳಿಗಿಂತಲೂ ಆ ಆನೆಗೆ ನಾವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ஏன்னா அது ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்ட யானை. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಆಳದಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಆನೆಯಾಗಿದೆ. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல நம்ம குழியில விழுந்துடுறோம். எப்படின்னா, நம்ம சில பாவங்களை பண்ணிட்டு குழிக்கிலேயே விழுந்து கிடக்குறோம். குழிக்குள்ள விழுந்து கிடக்கும்போது கொஞ்ச நாளில் நம்ம சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இறந்துருவோம்னு நமக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சா கூட குழியிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு யாருமே இல்லை. ಆದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟು, ನಾವು ಪಾಪ ಮಾಡಿ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡ್ತೇವೆ. ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ನಾವು ಊಟ ಇಲ್ಲದೆ ನೀರಿಲ್ಲದೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಸಾಯುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. ಅದರಲ್ಲಿ ಸಹಾಯಕರು ನಮ್ಗೆ ಯಾರು ಇರೋದಿಲ್ಲ ಮೇಲೆತ್ತಲಿಕ್ಕೆ. குழி என்று சொல்லும் பொழுது நம்முடைய கவலைகள், துன்பங்கள் அல்லது நமக்கு வர்ற
பாவங்கள் அல்லது ஆன்மீக இருட்டு, இவைகளை நம் குளிர் என்று சொல்ல முடியும், நம்ம குழி என்று சொல்ல முடியும். ಹಳ್ಳ ತಗ್ಗು ಅಂತ ನಾವೇನು ಹೇಳ್ಬೇಕಂತಂದ್ರೆ, ನಮಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು, ತೊಂದರೆಗಳು, ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪಾಪದ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನ ನಾವು ಈ ಒಂದು ಹಳ್ಳ ಎಂಬುದಾಗಿ ಪರಿಗಣಿಸಬಹುದು. அப்போ குளிக்க இருக்கும்போது நம்முடைய கண்கள் வெறும் இருட்டை தான் பார்க்குமே ஒழிய வெளிச்சத்தை பார்க்க. ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಒಂದು ಈ ಹಳ್ಳದಲ್ಲಿರುವಾಗ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ഇരുಳನ್ನು ಕಾಣುತ್ತಿದೆಯೇ ಹೊರತು ಹಗಲನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. இப்போ நம்ம கவலையோடு சில நேரத்துல நம்ம அந்த நேரத்துல ஒண்ணு நம்ம கடவுளை தேடணும், இல்லைன்னா நம்ம செத்து போகணும். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ದೇವರನ್ನ ಹುಡುಕ್ಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಸತ್ತೋಗ್ಬೇಕು. பிரியமானவர்களே, 2 வகையான பயங்கள் இருக்கிறது, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2 ರೀತಿಯಾದ ಭಯಗಳಿರ್ತದೆ, ಅದನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. இந்த கால வேளையிலே நீங்கள் இதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த சீக்கிரட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸಹ ಈ ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಅನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. பல நேரங்களிலே நாம் கடவுளுக்கு பயப்படுகிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುತ್ತೇವೆ. எதுக்காக? ಏನಕ್ಕೋಸ್ಕರ? கடவுள் என்னை தண்டிப்பார் என்று. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ. நான் அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா எனக்கு ஆண்டவர் பிடிக்காது, ஆண்டவர் என்னைய கண்டிப்பா தண்டிச்சிருவாரு, அதனால நான் போகக்கூடாது. ನಾನು ಇಂಥ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ದೇವರು ನನ್ನನ್ನು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ, ಅದು ನನ್ನನ್ನು ಅವರು ಶಿಕ್ಷಿಸ್ತಾರೆ. கடந்த நாட்களிலே எனக்கு ஒரு பெரிய பாரத்தை தேவன் கொடுத்தார். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೊಂದು ಭಾರವನ್ನು ಕೊಟ್ಟನು. மாஸ்ல படிச்ச பையன், அவன் HIV வியாதி உள்ள பையன். அவன் என்ன பண்ணா, ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணான். HIV பிள்ளைய என்னுடைய ಅನುಮತಿ ಇல்லாம ಅವನ್ ಕಲ್ಯಾಣ பண்ணிட்டான். ನಮ್ಮ ಹಾಸ್ಟೆಲ್ ಓದಂತ ಒಬ್ಬ ಮಗ, ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ ಅಂತಂದ್ರೆ, ನನ್ನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮ ಹಾಸ್ಟೆಲ್ ಓದಿದಂತ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನ ಅವನು ಮದುವೆ ಆದ. அந்த பிள்ளைய பண்ணக்கூடாதுடா, அதுக்கு 16 வயசு தான் ஆச்சு, நான் வந்து நடத்தி வைக்க முடியாது, நீ பண்ணாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லும் போது அவன் வந்து என்கிட்ட கேட்காம அங்க வீட்லயே போய் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வீட்லயே செட்டில் ಆಯ್ತಾன். ಆ ಮಗುವನ್ನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು, ಅವನು ಸಣ್ಣ ಹುಡುಗಿ, 16 ವಯಸ್ಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವನು ಕೇಳದೆ ಹೋಗಿ ಮನೆಯಲ್ಲೇ ಎಲ್ಲೋ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡ. பாசிட்டிவ் தான், 2 பேரும் பாசிட்டிவ், ಇಬ್ರು ಕೂಡ ಪಾಸಿಟಿವ್. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கல்யாணம் பிரேக் ஆகி அந்த பிள்ளை ஒரு நார்மல் பையனை கல்யாணம் பண்ணிட்டான். ಆ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು, ಆ ಒಂದು ಮದುವೆ ಬ್ರೇಕ್ ಆಗಿ ಒಂದು ನಾರ್ಮಲ್ ಹುಡುಗನನ್ನ ಆ ಹುಡುಗಿ ಮದುವೆ ಆದ್ಲು. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ಅವರಿಗೆ ಒಂದು ಮಗು ಸಹ ಹುಟ್ಟಿತು. அந்த பிள்ளைக்கும் HIV வியாதி. ಆ ಮಗುಗೂ ಒಂದು HIV ಕಾಯಿಲೆ. அந்த நார்மலா இருந்தவனுக்கும் HIV வந்துச்சு. ನಾರ್ಮಲ್ ಆಗಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿಯು ಕೂಡ HIV ಬಂದಿದೆ. அவன் ட்ரீட்மெண்டே எடுக்கல. ಅವನ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அப்புறம் போய் அவன் டாக்டர்கிட்ட போனபோது டாக்டர் சொன்ன பிறகு அவன் கைவிட்டுட்டான். ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತಂದ್ರೆ, ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋದ್ಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ಮೇಲೆ ಆಕೆಯನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟ ಅವನು. அந்த பிள்ளையும் தாயும் தனியாக விடப்பட்டார்கள். ಆ ಮಗುವು ತಾಯಿಯು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಇದ್ದರು. பிள்ளைக்கு 5 வயசு, ಮಗುವಿಗೆ 5 ವಯಸ್ಸು. என்கிட்ட வந்தாங்க. ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ್ರು. அங்கிள் ஏதாவது ஒரு சகாயம் ಮಾಡ್ರಿ இன்னி வந்தாங்க. ಅಂಕಲ್ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಬಂದ್ರು. எனக்கு என்ன செய்யனே தெரியல. ನನ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்தியா, அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே, அது கூட இல்ல, அதே சும்மா போய் சேர்ந்து குழந்தை பத்திரிக்கை அப்படின்னு சொன்னான். ನಾನು ಈಗ 2ನೇ ಮದುವೆ ಆಗಿದ್ದೆ, ಅದು ರಿಜಿಸ್ಟರ್ ಏನು ಇಲ್ಲ, ಹೆಂಗ್ ಈ ತರ ಆದ್ರೆ ಅಂತ ಕೇಳಿದೆ. அப்போ நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டேன். ನಾನು ಏನು ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದೆ. எனக்கும் அந்த முதல்ல நான் பண்ண கணவனுக்கும் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க, அதான் நல்லது அப்படின்னு. ಅವಳಿಗೆ ಹೇಳಿದ್ಲು, ನಾನು ಮೊದಲು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಲ್ಲ ಆ ವ್ಯಕ್ತಿಗೂ ನನಗೂ ಮದುವೆ ಮಾಡ್ಬಿಡಿ, ಅದೇ ಒಳ್ಳೇದು ಅಂತ ಹೇಳಿದ್ಲು.
இந்த குழந்தைய நீங்க ஹாஸ்டல் வச்சுக்கிடுங்க, ಈ ಮಗುವನ್ನು ನೀನು ಹಾಸ್ಟೆಲ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಅಂದ್ರು. பிரியமானவர்களே, எனக்கு பிடிக்காத காரியம் 16 வயசுல அவன் போய் கல்யாணம் பண்ற பிடிக்காத காரியம் என்று தெரியும் அவங்களுக்கு. ನನಗೆ ಗೊತ್ತು 16ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬಾರ್ದು ಅಂತಕ್ಕಂಥ ಇಡಿಸಲಾರದ ಒಂದು ಕಾರ್ಯ ಅದು. அவங்களுக்கே தெரியும் நார்மல் பிள்ளை போய் கல்யாணம் பண்ணா தப்பு என்று தெரியும். ನಾರ್ಮಲ್ ಆಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಮದುವೆ ಮಾಡಿದ್ರೆ ತೊಂದರೆ ಆಗತ್ತೆ ಅಂತ ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತು. அதுக்கு தண்டனை வரும் என்றும் தெரியும். ಅದಕ್ಕೆ ದಂಡನೆ ಬರುತ್ತೆ ಅಂತಾನೂ ಗೊತ್ತು. ஆனால் துணிகரம், ಆದರೆ ಅದನ್ನು ಮಾಡಲು ಒಂದು ತುಡಿತ. பிரியமானவர்களே, நம் தேவனை கூட சில நேரத்துல இப்படிதான் துணிகரமாக சில காரியங்களை செய்யறோம். கடவுளுக்கு ನಾವು பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்ன அதிகமா சின்னதை தண்டிப்பாரு, அவ்வளவுதானே பண்ணுவாரு. நீ நமக்கு ஒரு துணிகரம் வந்துரு சில நேரத்துல. காட் காட்டட். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಈ ಪಾಪ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಒಂದು ತುಡಿತ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. ತುಡಿತ ಯಾಕೆಂದ್ರೆ ಏನಾರು ಆಗ್ಲಿ ಬಿಡು, ಅದ್ ಹೆಂಗಾರು ಆಗ್ಲಿ ಬಿಡು, ಮಾಡೋಣ, ಏನಾಗುತ್ತೆ ಮುಂದೆ ನೋಡೋಣ ಅನ್ನೋ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಇರ್ತದೆ ಅದು. விபச்சார பாவத்துல சில நேரத்துல நம்ம சாசி இழுத்துட்டு போகும்போது நம்முடைய கண்கள் மூடப்படுகிறது. ಕೆಲವು ಟೈಮು ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನಾವು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡ್ತದೆ. பிரியமானவர்களே, இந்த இப்படிப்பட்ட பயம், தேவன் தண்டிப்பாருங்கிற பயம் சாதாரணமாக மற்ற மதங்களிலே அது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ಆದ್ರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತಾರೆಂಬ ಭಯ ಬೇರೆ ಒಂದು ಮತಗಳಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಉಂಟು. இந்த கோயிலுக்கு போகணும், போயாச்சுன்னா தான் எனக்கு கர்மம் தீரும், பரிகாரம், இந்த கோயில் போயாச்சுன்னா எனக்கு இந்த சாபம் போயிடும், வியாதி போயிடும் அப்படின்னு அவங்க தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಈ ಒಂದು ಗುಡಿಗೆ ಹೋದ್ರೆ ನನ್ನ ಪಾಪ ಹೋಗುತ್ತೆ, ಆ ಒಂದು ಗುಡಿಗೆ ಹೋದ್ರೆ ನನ್ನ ಪಾಪ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ, ಅಲ್ಲಿ ಈ ತರ ನಾವು ಬಲಿ ಅರ್ಪಿಸಿದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಧರ್ಮದಲ್ಲಿ ನಂಬಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ಒಳ್ಳೆ ಕ್ರೈಸ್ತರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? அவன் தண்டனை பற்றியே யோசிக்க மாட்டான். ಅವನು ದಂಡನೆಯ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எங்க அப்பாவை எப்படி பிரியப்படுத்தணும்னு ஒரு பயம் இருந்து கொண்டே, ஐயோ எங்க அப்பா வருத்தப்படுவாங்களே, இந்த வார்த்தை செய்யலன்னு வருத்தப்படுவாங்களே என்று அப்படிப்பட்ட பாசிட்டிவ் ஃபியர், பயம் இருக்கும். எங்க அப்பா மேல எங்க அப்பாவுக்கு பிரியம் இல்லாம நடந்துருவேனோ என்று அப்பாவை பிரியப்படுத்தி கொண்டே இருப்பான். ನಮ್ಮ ಅಪ್ಪನನ್ನ ನಾನು ಪ್ರಿಯ ಪಡಿಸ್ಬೇಕು, ಅಪ್ಪನನ್ನ ಮೆಚ್ಚಿಸ್ಬೇಕು, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಈ ರೀತಿ ನಾನು ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೋ, ಮಾಡ್ಲೇಬಾರ್ದು, ನಾನು ಆತನ ಮೆಚ್ಚಿಸ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದೇ ಇರ್ತದೆ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯ. ಅವನ ಆಳத்தில் இருந்தாலும் தேவனை கூப்பிட்டு கொண்டே இருப்பான். ಅವನು ಯಾವಾಗ್ಲೂ ದೇವರನ್ನ ಕೂಗ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. குடியில் இருந்தாலும் தேவனை கூப்பிடுவான். அதுதான் இன்னைக்கு வசனம். ಅವನು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದರೂ ಕೂಡ ಅವನು ಕೂಗ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಅದೇ ಇವತ್ತು ವಚನ. பிரியமானவர்களே, நீங்கள் நானும் தேவனை நோக்கி கூப்பிடணும். விடிய காலம் எழும்பி ஆண்டவர்கிட்ட நம்ம சரீரத்தை, ஆவிய ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் பள்ளத்துல இருக்கிறேன், ஆழத்துல இருக்கிறேன், சில காரியங்களை எனக்கு வெற்றி இல்லை, இந்த நாள் முழுவதும் எனக்கு வெற்றி தருவேன் சொல்ல வேண்டும். ದೇವರೇ, ನಾನು ಆಳದ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಗೆಲುವು ಇಲ್ಲ, ಆದ್ರಿಂದ ಎಲ್ಲಾ ಗೆಲುವನ್ನು ಈ ದಿವಸ ಪೂರ್ತಿ ಕೊಡು ಅಂತ ಕೇಳಬೇಕು. தேவன் கண்டிப்பாக செய்வான். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்புறம் பாருங்க, அடுத்த வசனங்கள் பார்க்கும்போது அங்கு தேவன் பாவத்தை உணர்கிறார். பாவத்தை உணரும் போது அங்க மன்னிப்பு கிடைக்கிறது. ದೇವರು ಅಲ್ಲಿ ಮುಂದಿನ ವಚನ ನೋಡುವಾಗ ಪಾಪವನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಾಗ ಆತನಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ದೊರೆಯುತ್ತದೆ. 4ನೇ ವಚನ படிங்க. 4ನೇ ವಚನ ಓದೋಣ. ನೀನು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನಾದ್ದರಿಂದ ಮನುಷ್ಯರ ಭಯಭಕ್ತಿಗೆ ನೀನೇ ಪಾತ್ರನು. அப்போ நம்ம பயந்தோம், விண்ணப்பம் பண்ணோம், இப்போ தேவன் மன்னிச்சிட்டார். ಆದ್ರಿಂದ ನಾವು ಭಯಪಟ್ಟು ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. 3வது ஸ்டேஜ் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கும் ஒரு வாழ்க்கை. 3ನೇ ಒಂದು ವಿಷಯ ನಾವು ನೋಡುವಾಗ ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿರುವಂತದ್ದು ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನೋಡ್ತೇವೆ. அது எப்படி காத்திருக்கணுமா? ಯಾವ ರೀತಿ ಕಾಯ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்றான் பாருங்க, எப்படி காத்திருக்கணும். 6வது வசனம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான் பாருங்க, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். சங்கீதக்காரன் 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಎಕ್ಸಾಮ್ ಕೊಡ್ತಾರೆ ನೋಡ್ರಿ, படிங்க. ಕಾವಲುಗಾರರು ಬೆಳಗಾಗುವುದನ್ನು ಮುನ್ನೋಡುತ್ತಾರಲ್ಲ, ಕಾವಲುಗಾರರು ಬೆಳಗಾಗುವುದನ್ನು ಮುನ್ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾಗಿ
ನನ್ನ ಅಂತರಾತ್ಮವು ಕರ್ತನನ್ನು ಮುನ್ನೋಡುತ್ತದೆ. ஒரு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் எப்படி அந்த பில்டிங்கை கண்ணும் கருத்தும் பார்க்கறானோ, அந்த பில்டிங் பிசாசு கள்ளம் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி காத்து கொண்டிருக்கானோ, அதே போல நம்முடைய இருதயத்துக்குள்ள பிசாசு போகக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவர் மட்டும் போகணும்னு நம்ம எஜமானுக்கு பயந்து ஒரு வாட்ச்மேன் காத்துட்டு இருக்கிறது போல தேவனுடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு அமர்ந்திருப்போம். ಕಾವಲುಗಾರರು ಬೆಳಗಾಗುವುದನ್ನು ನೋಡ್ತಾರಲ್ಲ, ಆ ತರ ಅಂದ್ರೆ ನಾವು ವಾಚ್ಮೇನು ಯಾವ ರೀತಿ ಬೆಳಗಾಗುವುದನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு நாட்கள் நம்ம ஆழத்துக்குள்ள கிடந்தோம், பள்ளத்துக்குள்ள இருந்தோம். ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಆಳದಲ್ಲಿ ತಗ್ಗಿನಲ್ಲಿದ್ವಿ, ಹಳ್ಳದಲ್ಲಿದ್ವಿ. இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய கரத்தை நீட்டி நம்மை மீட்டுக் கொண்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ತನ್ನ ಕರಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நம்முடைய டியூட்டி என்னன்னா ஒரு காவல்காரனாக நாம் இருக்க வேண்டும். ನಾವು ಹೊರಗಡೆ ಬಂದ್ವಿ. ಹೊರಗಡೆ ಬಂದು ಒಂದು ಕಾವಲುಗಾರರ ಹಾಗೆ ನಾವಿದ್ವಿ. காலையிலேயே எழும்பி தேவனுடைய சமூகத்துல ஓடி போயிடணும் பிரியமானவர்களே. ಬೆಳಗ್ಗೆನೇ ಎದ್ದು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಓಡೋಗ್ಬೇಕು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. 10 நாளைக்கு முன்பாக பாஸ்டர் காசிலாசஸ் எனக்கு ஒரு போன் செய்திருந்தார். 10 ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ಪಾಸ್ಟರ್ ಕಾಸಿಲಾದರ್ಸ್ ನನಗೊಂದು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. நம்ம ஹாஸ்டல்ல படிச்ச பையன் ரொம்ப சீரியஸா இருக்கான். கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், வயிறு பெருசா வீங்கி இருக்குது, அவனுக்கு உதவி செய்யணும்னே அப்படின்னு சொன்னார். ಕಿಡ್ನಿ ಫೇಲ್ಯೂರ್ ಮತ್ತೆ ಲಿವರ್ ಫೇಲ್, ಅವರಿಗೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅವರು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. HIV பாசிட்டிவ்னே கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து போட்டோவை அனுப்பியிருந்தாரு. அந்த போட்டோவை பார்த்தா அந்த டையிங் ஸ்டேஜ் போட்டு நல்லா அழகாக முகத்துல தெரியுது. அவனுக்கு ஒரே வலியில கதறான். ಆದ್ರೂ ಕೂಡ ಅವನು ಒಂದು ಸಾವಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ಅವನು ಫೋಟೋ ಕಳಿಸಿದ್ರು. ಆ ಫೋಟೋ ನೋಡುವಾಗ ಅವನು ಒಂದೇ ಅಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವನು ಬಹಳ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் என்ன பண்ணேன்னா அவங்கள அப்பப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ನಾನು ಏನ್ ಮಾಡಿದೆ ಅಂದ್ರೆ ಅವಾಗ ಅವನ ಜೊತೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಲೇ ಇದ್ದೆ. பாஸ்டர் காசி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு. அங்க ஒன்னும் சரியாகல. பிரைவேட் டாக்டர் வச்சு ஹெல்ப் பண்ணாரு. ஒன்னும் சரியாகல. உங்க அக்கா வீட்டுல வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அவரு ஹெல்ப் பண்றாரு, நானும் ஹெல்ப் பண்றேன். அவங்க அக்கா ஹெல்ப் பண்ணா கூட அவனுக்கு ಜೀವನ್ போய்கொண்டே இருக்கிறது. ಅವರ ಜೀವ ಹೋಗ್ತಾನೆ ಇದೆ. ಅವ್ರ ಅಕ್ಕ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಕಾಸಿ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ, ಏನೇನೋ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆದ್ರೆ ಕೂಡ ಅವನು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. 4 நாளைக்கு முன்பாக அவன் அழுகிறான். பெங்களூருக்கு என்ன எப்படியா கூட்டு போங்க, நான் வந்து பெங்களூர் போனா உயிர் பிழைப்பேன் என்று அவன் சொல்லி அழுது கொண்டே இருக்கிறான். ಅವನು ಅಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬೆಂಗಳೂರಿಗೆ ನನ್ನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಕರ್ಕೊಂಡೋಗ್ರಿ, ಬೆಂಗಳೂರಿಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ ನಾನು ಜೀವಿತವಾಗಿ ಇರ್ತೀನಿ ಅಂತ. அவன் அதுக்குள்ள பாஸ்டர் காசி ஒரு நல்ல புது பைபிள் கூட அவனுடைய கேட்டான்னு வாங்கி கொடுத்தாரு. ಒಂದು ಬೈಬಲ್ ಕೂಡ ಕೇಳ್ದ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಅವತರು ಕಾಶಿ ತೆಗೆದುಕೊಟ್ರು. இங்க வந்து என்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க ஒரு 4 நாளைக்கு முன்பாக. ನನ್ನ ಹತ್ರ ಅವ್ರನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರು 4 ದಿವಸಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ. அவனை ஒரு இடத்துல கூட்டு போய் அவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஏற்பாடு பண்ணி அவனோடு கூட நானும் என் மனைவியும் வேதத்துல 23ஆம் சங்கீதத்தை அவனுக்கு படிக்க சொன்னோம், புது பைபிள்ல. 23ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನ ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಓದುವಂತೆ ಅವನಿಗೆ ಹೇಳಿದೆವು, ನೋಡಿದೆವು. அதுல இந்த 23ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. 23ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಬಹಳ ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಾಯಿತು. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது கன்னடத்துல ரொம்ப அழகா இருக்குதுங்க. தமிழை விட நல்லா இருக்குது. ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ, ತಮಿಳಲ್ಲಿ ಕೂಡ ಬಹಳ ಆಗಿದೆ. ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತದೆ ಎಂದು. தமிழ்ல தேற்றும் நீ போட்டிருக்குது, ஆனா கன்னடத்துல தைரியம் கொடுக்கிறது என்று போடப்பட்டிருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅದನ್ನ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த வசனம் அவனுக்குள்ள போறத என் கண்ணால நான் பார்த்தேன். ಆ ವಚನ ಅವನ ಒಳಗಡೆ ಹೋಗುವುದನ್ನು ನಾನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದೆನು. கடைசி வசனத்தை அவன் தியானம் பண்ணா. நான் ಕಡೆಯ ವಚನವನ್ನು ಅವನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ನಾನು ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಹಳ ದಿವಸಗಳವರೆಗೆ ನಾನು ಇರ್ತೀನಿ ಅಂತ. அந்த வசனம் திருப்பி ஒரு 4 தடவை படிக்க சொன்னேன். ಆ ವಚನವನ್ನು ತಿರುಗಿ 4 ಸಾರಿ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದೆ. இப்போ அவன் வந்து இன்னைக்கு நிலைமையில நேற்று நான் கேட்கும்போது அவனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து
ஏறக்குறைய 100 லிட்டர் தண்ணிய வெளியே எடுத்துட்டாங்க, ஃப்ளூயிட எடுத்தாங்க. இப்போ வயிறு சின்னதாயிட்டு ಸಾப்பிಡ ಆರಂಭಿಕ್கிறான். ಆತನು ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಎಷ್ಟೋ ನೀರು 3 ಲೀಟರ್ ಸರ್ 100 ಲೀಟರ್ 100 ಲೀಟರ್ ನೀರನ್ನ ತೆಗೆದು ಬಿಟ್ರು. ಈಗ ಆತನ ಹೊಟ್ಟೆ ಸ್ವಲ್ಪ ಮೃದು ಆಗಿದೆ. ಈಗ ಊಟ ಮಾಡಲು ಅವನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நேற்று ராகி முத்தை சாப்பிட்டுட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ನಿನ್ನೆ ಅವನು ರಾಗಿ ಮುದ್ದೆ ತಿಂದ, ಬಹಳ ಸಂತೋಷ ಆಯ್ತು. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, தைரியத்தை தேவனுடைய வசனம் கொடுக்கிறது. ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, ದೇವರ ವಾಕ್ಯವು ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. இந்த கடைசி வசனங்களை பார்க்கும்போது, சங்கீதத்துல பார்க்கும்போது, கர்த்தர் அவருடைய கிருபை மூலம் மீட்பு உண்டு, நம்பிக்கை உண்டு, நமக்கு விடுதலை உண்டு என்று இந்த சங்கீதம் சொல்லி முடிக்கிறது. ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತೆ, ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಬಿಡುಗಡೆ ಇದೆ ಅಂತೆಲ್ಲ, ಮತ್ತೆ ಆತನ ತಿರುಗಿ ಬಿಡುಗಡೆ ಇದೆ ಅಂತಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்ம ஆழத்துலதான், எல்லாருமே ஆழத்துல இருக்கிறோம். ஆழத்துல விழுந்துடுறோம். எப்ப விழுறோம் நமக்கே தெரியாது. உடனே நம்ம கையை நீட்டி ஆண்டவர் கூப்பிடுவோம். ஆண்டவர் மன்னிப்பார். நமக்கு ஒரு காவல்காரன் போல நம்ம காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ್ತಾರೆ. ಆತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಕಾವಲಗಾರನಂತೆ ಆತನು ಇರ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಕಾಣಬಹುದು. ஜெபிக்கலாம், ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே 130வது சங்கீதத்தை கர்த்தாவே எங்களுக்கு முன்வைத்த ஸ்தோத்திரம். ஒரு காவல்காரனை போல காத்திருக்க, ஒருவேளை நாங்க ஆழத்தில் இருந்தாலும் கவலைகள் கஷ்டங்கள் எங்களை ஒரு குழிக்குள்ள போட்டிருந்தாலும், இந்த நேரத்திலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இது என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தை கொண்டு பலத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் தகப்பனே. ஆமென்.